ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சருடைய லெக்சர் 2 வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் இஎம்வே பற்றி பார்த்தோம். இந்த லெக்சரில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்துட்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணி இந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அதாவது ஒரு மெட்டல் இருக்குது. சயின்டிஸ்ட்லாம் என்ன அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மெட்டலில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே இருக்கக்கூடிய லைட் ஃபால் ஆகும்போது இந்த மெட்டலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகிருக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு வேவ் தியரினால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல் தியரி, அதாவது பிளாங்க் குவாண்டம் தியரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. இது வந்து ஐன்ஸ்டைன் வந்து பண்ணால் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இஎம் வேவ் இருக்குது, ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அந்த லைட்டோட எனர்ஜி என்னவாக இருக்கும்? ஹெச்னியூவாக இருக்கும். ஒரு ஃபோட்டான் இருக்குன்னா அந்த ஃபோட்டான் வெளியே வரும்போது கண்டிப்பாக அதோடைய வெலாசிட்டி இருக்கும். அந்த ஃபோட்டானுடைய வெலாசிட்டி அதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுக்கும். இப்போ நல்லா பாருங்கள், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விழுவுற லைட் இருக்கு இல்லையா, இந்த விழுவுற லைட்டுடைய அந்த எனர்ஜி, இந்த எனர்ஜி என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரானை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அந்த மெட்டல் இந்த எலக்ட்ரானை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த லைட்லேருந்து செலவாயிடும். அந்த எனர்ஜி பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு எனர்ஜி, ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமான எனர்ஜி உங்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்போது மீதி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜியாக வந்து பண்ணால் போயிடும். ஸோ இதை வந்து ஐன்ஸ்டைன் சொன்னது. இது ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இப்போ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணாமல் கிளாஸ் 12 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அந்த சைன் நாட் அப்படிங்கிறது வந்து பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு எக்ஸிட், அதாவது எமிட் த எலக்ட்ரான். இந்த எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் எமிட் ஆகிடும். அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இது ஐன்ஸ்டைன் சொன்னது. அதே மாதிரி இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் இப்போ எழுதிக்கலாம். ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு எம்பி ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே நியூ நாட் அப்படிங்கிறது த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். தட் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இதோட கம்மியான ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் எமிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். There is no time lag between the incidence of light and the ejection of electron. அதாவது ஒரு லைட் வந்து போகிறதுக்கும் அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கும் டைம் லேக் இல்லை, ரெண்டும் இன்ஸ்டன்டேனியஸாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் சர்டைன் எனர்ஜி, ஸோ மினிமம் சர்டைன் ஃப்ரீக்வன்சி கால் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி, there is no electron emission. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ 3 இருக்குன்னா இந்த 3க்கு முன்னாடி 10 இருந்து 2.9 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்காது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த இன்டென்சிட்டி. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எமிட்டட் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு இன்டென்சிட்டி அண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி பொறுத்து இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் எமிட்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. அதாவது அந்த எலக்ட்ரான் எமிட் ஆச்சு இல்லையா, அது வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி பட் இண்டிபெண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க உங்களுக்கு கொஷின். ஸோ இந்த 4 பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதாவது த மினிமம் எனர்ஜி தட் அட்மி பொசஸ்டு பை த ஃபோட்டான் இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வித் பிளாட்டினம் மெட்டல். ஸோ அந்த பிளாட்டினத்தோடைய த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் எனர்ஜி, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா அந்த மினிமம் எனர்ஜி
இந்த மினிமம் எனர்ஜி எவ்வளோ வேணும். தட் மீன்ஸ் அவங்க கேட்குறது வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்தா எலக்ட்ரான் எமிட் ஆகிடும். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா என்ன? ஹெச் நியூ நாட். இந்த நியூ நாட்ங்கிறது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஹெச் அப்படிங்கிறது என்ன? 6.63 இன்ட்டு 10⁻−34 இன்ட்டு அந்த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 1.3 இன்ட்டு 1.3 இன்ட்டு 1.3 இன்ட்டு 10⁵ 15. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1.5ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1.5 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1.5 வந்து கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து இதை 6ன்னு வச்சுக்கோங்க, அது 1.5 வச்சுக்கோங்க. அப்போ 6 இன்ட்டு 1.5 1.5 3/2 தானே. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு என்ன வரும்? 9 வரும். நான் 9 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும்? -19 வருமா? இப்போ ஆன்சர் வந்து 9க்கு பக்கமாக இருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து இது ஆன்சர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ejection of the photoelectron from the metal in the photoelectric experiment can be stopped by applying. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, இந்த கைனட்டிக் இதை இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் ப்ளஸ் இவி. அதாவது எவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தால் அந்த எலக்ட்ரான் எமிட் ஆகுது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ண முடியும். அதை வந்து பொட்டென்ஷியல் வி. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிளாஸ் 12th ஃபிசிக்ஸில் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ejection ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் த ஃபோட்டோ ஸ்டாப் பண்ணிடலாம். இவ்வளோ ரேடியேஷன் இருக்கும்போது அப்போ ஒர்க் ஃபங்க்ஷனை கேட்குறாங்க. ஸோ நமக்கு தான் ஃபார்முலா தெரியாதா? ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இவி. ஹெச் நியூ அப்படிங்கிறது நம்ம எனர்ஜி, அந்த ஃபோட்டான் எனர்ஜி, அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணோம். சப்போஸ் கொடுத்துக்கூடிய வேவ் லென்த்து வந்து நேனோமீட்டராக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம்? 1240 போட்டு டிவைடட் பை அந்த கொடுத்த வேவ் லென்த் 250 is equal to μ0 plus 0.5 E அப்படிங்கிறது அந்த ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கிறதுனால நான் சப்ஸ்டியூட் பண்ணல. நான் இப்படி 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டையும் வச்சுக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 4 மல்டிப்ளை பண்ணி 4 டிவைட் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ கீழே 100 வருமா, மேலே வந்து 16 1 8 9 அப்போ 4 இஸ் ஈக்குவல் டு π0 ப்ளஸ் 0.5ன்னு வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா π0 வேணும். இப்போ π0 வேணும் அப்படின்னா π0 இஸ் ஈக்குவல் டு 4.96 மைனஸ் 0.5 அப்படின்னு வரும். இப்போ 4.96 0.50, இது 6, இது 4.4, இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 4.5 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். 4.5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப் த ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு சில மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, த நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் விச் விட் ஷோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் த வேவ் லென்த். ஸோ இந்த வேவ் லென்த் இருக்கும்போது ஸோ நீ என்ன பண்ணலான்னா அந்த வேவ் லென்த் வச்சு நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனர்ஜி வந்து என்னது? வேவ் லென்த், அதாவது அந்த நேனோமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ 1240 யூஸ் பண்ணிக்கோங்க. 1240 டிவைட் பை 400. ஸோ இதை கேன்சல் பண்ணோம். இங்கே 10 வருமா, இது வந்து 3, இது வந்து 1. ஸோ 3.1 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ வந்து விழுகக்கூடிய அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி வந்து 3.1 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இந்த 3.1 எலக்ட்ரான் வோல்ட்டு விட கம்மியாக இருக்கணும். இப்போ எந்தெந்த மெட்டலுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 3.1 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக இருக்கும், அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை காட்டும். அப்போ எந்தெந்த மெட்டல் காட்டும்? லித்தியம் காட்டும், 2.3 சோடியம் காட்டும், 2.25 பொட்டாசியம் காட்டும், 3.7 காட்டாது, 4.8 காட்டாது, 4.3 காட்டாது. அப்போ ஆன்சர் நம்பர் ஆஃப் மெட்டல் கேட்குறாங்க. மொத்தம் உங்களுக்கு 3 மெட்டல், 1 2 இந்த 3 மெட்டல் காட்டும். இப்போ நம்பர் ஆஃப் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the work function of the metal if the light of wavelength 400
ஸோ இவ்வளோ வெலாசிட்டி இது பண்ணுச்சுன்னா என்னது அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா h nu is equal to pi naught plus half into m v square. உங்களுக்கு லேம்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ பை என்ன போடலாம், ஹெச்எஸ்சி டிவைட் பை லேம்டா இன்டூ பை நாட் ப்ளஸ் ஆஃப் எம் வி ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு ட்ரிக் தெரியலையா, ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து 12400 டிவைடட் பை லேம்டா இன் ஆம்ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல் டு பை நாட் ப்ளஸ் ஆஃப் இன்டூ எம்வி ஸ்கொயர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக அதில் ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இது வந்து இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த கொஷினோட ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜேஇயில் வந்து இந்த கான்செப்ட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீட்லேயே வந்து கேட்டால் இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்டுருவாங்க. 2025 கூட இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஒரு ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அதாவது ஒரு ஷெல், அதாவது n is equal to 1, n is equal to 2, இதெல்லாம் வந்து ஷெல்ஸ். இங்கே தான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹையர் ஆர்பிட்டால்ஸ் அதாவது ஹையர் ஷெல்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லோவர் ஷெல்ஸுக்கு வந்து ஜம்ப் பண்ணும்போது சம் எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து ரேடியேஷன்ஸாக எமிட் ஆகும், அதாவது இஎம்வேவாக எமிட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு n is equal to 1க்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சு அப்படின்னா அங்கே வெளியாகக்கூட எமிட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து நம்ம லைமன் சொல்லுவோம். சப்போஸ் n is equal to 2 அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா அதுலேருந்து எமிட் ஆகக்கூடிய வேவ் வந்து நம்ம பால்மன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாஸ்கல், அதேமாதிரி ப்ராக்கெட் ஃபண்ட் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஹையர் எனர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து லோவர் எனர்ஜியில் ஜம்ப் பண்ணும்போது சர்டன் எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும். அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது இல்லையா, அந்த எனர்ஜி வந்து ஒரு இஎம் வேவாக இருக்கும். அந்த இஎம் வேவ் தான் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம். இப்போது இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதை நீங்கள் இந்த டேபிள் அமைச்சுக்கணும். அதாவது லைமன் சீரீஸ்னா என்ன, லைமன்னா 2 to 3லேருந்து 1க்கு ஜம்ப் பண்ணுறது, பால்மன்னா 3 4லேருந்து 2க்கு ஜம்ப் பண்ணுறது, பாஸ்கல்னா 4 5லேருந்து 3க்கு ஜம்ப் பண்ணுறது, ப்ராக்கெட்னா 5 6லேருந்து 4க்கு ஜம்ப் பண்ணுறது, ஃபண்ட்டுனா 6 7ல் இருந்து 5க்கு ஜம்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட் இந்த லைமன், பால்மர், பாஸ்கல், ப்ராக்கெட், ஃபண்ட் இதெல்லாம் எந்த ஸ்பெக்ட்ரல் ரீஜனில் ஃபால் ஆகும் அப்படின்னா லைமன் வந்து யூவியில் ஃபால் ஆகும், பால்மர் வந்து விசிபிளில் ஃபால் ஆகும், பாஸ்கல் இன்ஃப்ராவில் ஃபால் ஆகும், ப்ராக்கெட் இன்ஃப்ராவில் ஃபால் ஆகும், ஃபண்ட்டும் இன்ஃப்ராவில் ஃபால் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இல்லை உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். எந்த ஃபார்முலா அப்படின்னா இந்த நியூ அப்படிங்கிறது வந்து பண்ணால் உங்களுக்கு வேவ் நம்பர். ஸோ எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் இது ஃபார்முலா. இது வந்து ஹைட்ரஜன். சப்போஸ் ஹைட்ரஜன் ஆட்டமாக இருந்தால் ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து z is equal to 1 அப்போ வந்து 1/λ is equal to r into n ஸ்கொயர் மைனஸ் 1/m². நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறது எம்னு என்னென்னா ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால், அதாவது எம்லேருந்து எனக்கு ஜம்ப் பண்ணுறோம். ஸோ இப்போ லைமன் இருக்குது, லைமனுடைய ஃபஸ்ட் லைன் என்ன 2 to 1, அப்போ 2லேருந்து 1க்கு ஜம்ப் பண்ணுறோம். அது லாஸ்ட் லைன் என்ன இன்ஃபினிட்டி டு 1. லைமனுடைய லாஸ்ட் லைன் என்ன சீரீஸ் லிமிட்பாங்க. லைமனுடைய சீரீஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டு 1. அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது அதான் m to n. m அப்படிங்கிறது செகண்ட் வரும், n அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த r அப்படிங்கிறது ரெட் பேக் கான்ஸ்டன்ட். ரெட் பேக் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துச்சுக்கோங்க, அது கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு மஸ்குலர் பெயின், ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த மஸ்குலர் பெயின் இன்வால்வ்ஸ் த ரேடியேஷன் ஆஃப் த வேவ்லென்த். இவ்வளோ வேவ்லென்த் இருக்கக்கூடிய ரேடியேஷன்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ எந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஆஃப் த ஹைட்ரஜன் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 1/r is equal to 1/λ is equal to r into 1/n² minus 1/m². இப்போ இது என்னது, லாம்டா வந்து 900 நேனோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 9 into 10⁻⁻7 சொல்லிடலாம். இது வந்து 10⁻⁻5 வரும். சென்டிமீட்டர் பர் இன்வெர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு இங்கே +2 வருமா,
சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 10⁻², அது இன்வர்ஸ் இருக்குன்னா +2 வரும். இது எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ 10⁻5 cm/-1 கொடுத்தாங்க. cm/-1 வந்து 1/, சென்டிமீட்டர் எழுதுவீங்களா? அப்போ 1/10⁻2 மீட்டர்னு எழுதுவீங்களா? இது மேலே வந்துச்சுன்னா 10⁻2. அப்போ 10⁻5 -5 + 5 10⁻+5. அப்போ இங்கே -5 தப்பாக போட்டேன். 10⁻5 + 2 வந்து 10⁻7 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா n² - 1/m². இப்போ என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ 1 இங்கே வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 10⁻-7 10⁻7 கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு வந்து 1/9 is equal to 1/n² - 1/m². இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ லைமன் சீரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ∞ to 1 இங்கே இன்ஃபினிட்டி போட்டால் 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் இருக்காது. அப்போ வந்து n வந்து 1 வரும். ஸோ அப்போ இது தப்பு. சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். என்னென்னா m to n அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எம்முக்கு இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா 1/∞ வரும். இது வந்து 1/1ன்னு வரும். அப்போ வந்து இது வந்து 1/9க்கு ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பால்மர் இது பார்க்குறோம். இதை பார்க்குறோன்னா அங்கே 2 கொடுத்துருக்காங்க. 1/4 மைனஸ் 1/∞ வரும். இப்போ இது 0 ஆயிரும். இந்த 1/4 மட்டும் தான் இருக்கும். இப்போ இது வராது. அப்போ இது 2 ஆப்ஷனுமே வராது. நெக்ஸ்ட்டு பாஸ்கலில் இது பார்க்குறோம். இதில் வந்து 1/9 1/9 - 1/25. அப்போ 25 - 95 இது வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பாஸ்கல் இந்த சீரிஸ் தான் கரெக்டாக இருக்கும். வேணால் நான் ட்ரை பண்ணி போட்டு வேணால் பார்க்கலாம். 1/9 ஸ்கொயர் 3 1/∞ ஆன்சர் வந்து 1/9 வருது. அப்போ வந்து இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து கூட இந்த கொஷினை வந்து நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான கொஷின். இது வந்து ஜேஇ கேட்ட கொஷின் தான். லைமன் சீரிஸ் வந்து யூவியில் ஃபாலோ ஆகும். பால்மர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக ஃபாலோ ஆகும். பாஸ்கல் இன்ஃப்ரா, ஃபண்ட் இன்ஃப்ரா, அதை வச்சு சாய்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போர் ஆட்டம் மாடல். ஸோ இந்த போர் ஆட்டம் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெக்சரில் டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன். ஸோ இந்த லெக்சரில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி போர் ஆட்டம் மாடல் தான் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வரும். பட் வந்து நான் முன்னாடியே வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் டீச் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஸோ நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து போர் ஆட்டம் மாடல் பார்ப்போம். இந்த முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லாமல் மறந்துட்டேன். என்னென்னா இந்த ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் இருக்கு இல்லையா, அந்த ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலில் அந்த ட்ராபேக் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ராபேக்கில் ஒரு மெயின் ட்ராபேக் வந்து எழுத மறந்துட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது வேறு இந்த நோட்ஸ் வேறு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ண நிமிஷம். ரூதர்ஃபோர்ட் இதுதான். இந்த ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. does not explain line spectrum of atom. ரூதர்ஃபோர்டோட அந்த ஆட்டம் மாடல் இருக்கு இல்லையா, அந்த ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. அது வந்து போர் தியரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஸோ இந்த போர் தியரி தான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு. ஸோ முன்னாடி இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, இது வந்து கிளாஸ் 12th ஆக்சுவலி ஒரு பெரிய சாப்டர், டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை மட்டுமே ஒரு சாப்டர் படிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டம்ஸில் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமை வந்து ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுவோம். அங்கே நீங்கள் நிறையா ப்ராப்ளம்ஸ் போடுவீங்க. அங்கே ஃபிசிக்ஸில் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நான் மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து கொஸ்டின் சால்விங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறேன். கொஸ்டின் சால்விங் செக்ஷன் வந்து வேணுமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போர் ஆட்டம் மாடல் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.